வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ரெவலேஷன் சாப்டர் 20 verses 4 to 7. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, இந்த பேசேஜ் அதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகையில அந்தி கிறிஸ்துவனுடைய 7 years முடியும் பொழுது, அவருடைய செகண்ட் கம்மிங், பயங்கரமான கம்மிங் வரும் பொழுது சாத்தான் பிடிக்கப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்படுகிறான். அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடிக்கப்படுறாங்க. அவங்களையும் அக்னி கடலில தள்ளுகிறார். ஆனா பாதாளத்துல சாத்தான் தள்ளப்பட்டு அடைக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு 1000 வருஷம் அங்க இருக்கிறான். அவன் அந்த 1000 வருஷத்துல பூமியில என்ன நடக்கும்ன்றதுதான் இங்க போட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சில நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும். அதுதான் மத்தேயு 25ல அந்த வெள்ளாடுகளையும் செம்மறியாடையும் அவர் பிரிக்கிறது. ஸோ நேஷன்ஸோட ஜட்ஜ்மெண்ட்னு பேர் அதுக்கு. தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். இதுல சொல்லி இருக்கு, இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் மரித்து, ஏன்னா அவங்க எல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரித்தவங்க, அவங்க உயிர்த்து இயேசுவோடு கூட அரசாளுவார்கள். இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல இயேசுவோடு கூட செகண்ட் கம்மிங்ல இந்த பூமிக்கு அவனோடு அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண வருகிற விசுவாசிகள் உண்டு. அதுதான் ஏனோக்கு சொல்றது, 1000 தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் கூட அவர் வருகிறார் என்றபடி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மரித்தவர்கள் எல்லாருமே அன்னைக்கு வரதான் போறோம். ஆனாலும் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுபடுவோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். ஒரு சின்ன விஷயத்தை கூட சகிச்சுக்கவே முடியல, அப்புறம் எங்க இருந்து பாடுபடுறோம்? என்டியூரன்ஸே நமக்கு கிடையாது, சகிப்புத்தன்மையே கிடையாது. தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கோம்னா நம்ம எப்படி போவோம்? இயேசு சகித்து கொண்டார், நம்மளால சகிக்கவே முடியாது. ஆனா எந்த சகிப்புத்தன்மையும் இல்லை. நான் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது, நான் எதற்கும் தலை வணங்க மாட்டேன், எனக்கு தாழ்மையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எந்த விதத்திலும் இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்களான்ற வாய்ப்பும் இல்லை. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் சிரச்சேதம் பண்ண, தலையை கொஞ்சம் கூட கீழே குறைச்சி நான் தாழ்ந்து போக மாட்டேன்னு சொல்ற யாருமே நிச்சயமா போக முடியாது. நான் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வாய்ப்பு இல்லை. சிரச்சேதம் பண்ணப்பட்டவங்க எல்லாருடைய காரியங்களையும் அங்க பார்க்கிறாங்க. சோ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அடுத்தது 1000 வருஷம் முடியும் வரைக்கும் அந்த சாத்தான் இருப்பான். அந்த டைம்ல பூமியில என்ன இருக்குன்னு பாக்குறோம். அதனால சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து குயிக்கா நான் ரீட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். நிறைய சொல்ல முடியும், பட் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அதாவது அந்த நேரத்துல பாபிலோன்ல இருந்து கொண்டிருந்த ஜூஸ், அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சகரியா மூலம் வருது. சீயோனே, இஸ்ரவேலே, உன்னை விடுவித்துக்கொள். நீ ஏன்னா உடனடியா நீ அங்கிருந்து வெளியே வா. இதை தான் வெளிப்படுத்தல் 18லயும் சொல்லி இருக்கோம். இப்பொழுது அந்த பாபிலோன்ல இருக்கிற எல்லாம் நீ வெளியே வா, கர்த்தர் நியாயம் தீர்க்க போறார். லோத்துக்கும் தேவன் அப்படிதான் சொன்னார், நீ வெளியே, நீயும் உன் குடும்பமும் வெளியே வா. இப்படி வெளியே வா வெளியே வான்னு சொல்லும் பொழுது ஒண்ணு பாவ இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரவர், இல்லைன்னா நியாய தீர்ப்பு நடக்க போகுதுன்னா வெளியே கொண்டு வருவார். இவங்களை புது தேசத்துக்குள், இந்த இஸ்ரேலுக்குள் கொண்டு வர வெளியே வர சொல்றாரு. பிற்பாடு இது அந்த ஒரு வேர்ஸ் இம்மீடியட் கேதரிங், அவங்க எல்லாம் கேதர் ஆகிறத ஃபர்ஸ்ட், அது ஒரு தனி, அது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அநேக ஆண்டுகள் இருந்தாங்க, இயேசு வந்தார், மரித்தார், எல்லாம் ஆயிடுச்சு. இப்பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து வரப்போகிற காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்த 1000 வருட அரசாட்சி சம்பந்தப்பட்டது. பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமைன்றது இயேசுவை, வர இருக்கிற இயேசுவாய் அவங்களை பொறுத்தவரையிலும் குறிக்கிறதா இருந்தது, நம்மை பொறுத்தவரையிலும் வந்த இயேசு. சோ பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த மகிமை மகிமை என்று சொன்னதெல்லாம் அந்த இடத்துல
மேசியாவாகிய இயேசுவையே குறிக்கிறது. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். சகரியா தன்னை பத்தி சொல்லல, இது ஒரு தூதன் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், இது கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இஸ்ரேலே, உன்னை கொள்ளையிட்ட ஜாதிகள் என்று. ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் டைம்ல உலகம் முழுவதுமே அது உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் வரப்போகுது. அவர் சொல்றாரு, உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அனுப்பினார். அப்படின்னா நான் நியாயம் செய்கிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக அந்த ஜாதிகள் எல்லாம் நியாயம் தீர்க்கும். இப்போ எந்தெந்த தேசமெல்லாம் இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறதோ அத்தனை தேசத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே அதற்கு தான் என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். இன்னைக்கு இஸ்ரேலை தொட்டுக்கொண்டே இருக்கிறவங்க அவருடைய கண்மணியை தொட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் பொறுமையா இருக்கிறது போல இருக்கு, ஆனா பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் பூமிக்கு வருகிறது. இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். சோ இந்த இயேசு பூமிக்கு வரும்போது சொல்றாரு, இந்த 1000 வருட அரசாட்சியில தேசங்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும், என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன்னு சொல்றாரு. அன்பு தெய்வம் தான், ஆனாலும் கூட நியாயம் செய்கிறவராக ரெண்டு பக்கமுமே இருக்கு அசைப்பினால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். இவங்களை அவங்க கொள்ளையடிச்சாங்க, இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கொள்ளையாவி போவாங்க. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சோ இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுதுதான் அவங்களே திடமா இயேசுவை என்ன செய்வாங்களாம், ஏற்றுக்கொள்ளுவாங்களாம். அது வரைக்கும் அவங்களால அவரை மேசியான்னு ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் சந்தேகத்திலே அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கூட்டம் திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசம் மனம் திரும்புதலுக்குள்ளாக கடந்து வரும். மறுபடியும் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. ஏன் கெம்பீரித்து பாடணும்? அந்த மகிமை என்று சொல்லப்படுகிற இயேசு அவர்கள் மத்தியிலே பிரத்யேகமாக அவர் இருக்கிறபடியினாலே நீ கெம்பீரித்து பாடு. இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, அப்போ நேஷன்ஸ் எல்லாம் நிறைய நேஷன்ஸ் எதிர்க்கிறதாக இருந்தாலும் கூட, ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிப்படியாக நடந்து கொண்டே இருந்தாலும் கூட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க கண்டுகொள்வாங்களாம் இயேசு அங்க இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலின் ஓரத்தை பிடிச்சிட்டு எங்களை அங்க கொண்டு போய் என்று சொல்லி கேட்பார்கள். அந்நாளில் அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசம். இவ்விதமாக உலகம் முழுவதும் இயேசுவின் ராஜ்யத்துக்கு உட்பட்ட ராஜ்யமாக மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக உலகம் முழுவதும் மாறி போகும். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். குறிப்பா இந்த இடத்துல சொல்லுது இஸ்ரேலை பரிசுத்த தேசம் என்று சொல்லி. இப்ப நம்ம தேசத்தை பரிசுத்த தேசம்னு சொல்ல முடியுமா? தெரியாது. இப்ப இஸ்ரேல சொல்ல முடியுமா? தெரியாது, சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பரிசுத்த ஜனம், அவங்களும் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டாங்க தான். ஆனாலும் கூட இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனாலே பாவத்தின் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சொல்றாரு பரிசுத்த தேசம். எப்படி இந்த தேசம் பரிசுத்தமாகிறது? இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே ஆகிறது. யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அதனால முதல்ல நிராகரிக்கப்பட்ட இஸ்ரேல் இனி ஏற்றுக்கொள்ளப்படுகிற இஸ்ரேலாகவும் எருசலேமாகவும் இருக்கும். மாம்சமான சகல பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, இனி நீ பேசாதே. 1000 வருட அரசாட்சியில பேச முடியாது. இயேசுவின் ஆளுகையே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும். அவரே ராஜாதி ராஜாவாக அரசாளுவார். எல்லா தேசங்களும் இயேசுவை அடி பணியும். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு இதை காண்பித்து சொல்றாரு. பட் இதுக்கு சில முக்கியமான வசனங்கள் சொல்லணும். நான் அது சொல்லலைன்னா இன்கம்ப்ளீட் ஆயிரும். சோ எசேக்கியேல் 43:7 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ல, இது நான் இஸ்ரேல் புத்திரரின் நடுவே ஏதோ 1000 வருஷம் மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு நாள் அல்ல, என்றென்றைக்கும் இட்டர்னலி நித்திய நித்தியமாக என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவது இல்லை. அது எப்படி சாத்தியமாகும்? இயேசு இருக்கும் பொழுது அவங்க தீட்டுப்படுத்த மாட்டாங்க. சிங்காசனம் இருக்கு, அவர் வந்துட்டார், எல்லாம் உண்மைதான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது, தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்யான். ஏனென்று சொன்னால் அவருடைய வித்துக்குள் இருக்கிறது.
கர்த்தர் மாறுகிறவர் அல்ல, சத்தியம் ஒன்றுதான். கிறிஸ்து பிசிக்கலா இருப்பாரு, இப்ப நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அதே வசனம் தான் நமக்கும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் செய்கிறது இல்லை, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. இவங்களை சொல்லும்போது பாவத்தை சொல்லி சொல்லி சொல்றாரு, அவர்கள் இனி தீட்டுப்படுத்துவது இல்லைன்னு திட்டவட்டமா வேதவசனம் சொல்லுது. அப்ப இன்னை வரைக்கும் அது பரிசுத்த தேசம் இல்லை, இனி இது பரிசுத்த தேசமாகும். அதே போல எசேக்கியேல் 48:35 அந்த நகரத்துக்குரிய பெயரே யெகோவா ஷம்மா என்று அழைக்க என்று சொன்னால் கர்த்தர் அவங்க மத்தியிலே வாசமாய் இருக்க போறதினாலே. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 13-14 இந்த நேஷன்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியம். ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கலை, இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அன்னைக்கே அவங்களுக்கு சொல்லப்பட்டது அவர் மனுஷனாக தான் வருகிறார். மேசியா எப்படிதான் வராரு? மனுஷனா தான் வருகிறாரு. மனுஷ சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து, பிதாவாகிய தேவனிடம் மட்டும் வந்து அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டார். ஒருத்தவங்க அவரை கூட்டிட்டு வராங்க. மேபி த ஹோலி ஸ்பிரிட் இருக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருந்தது. இஸ்ரேல் பல அடி வாங்கிச்சு, ஆனா இனிமே அடி வாங்க வருட அரசாட்சியில் அடி வாங்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ராஜ்யம் தான் பூமி முழுதும் இருக்கும். அதனால அது அழியாத ராஜ்யம், சாத்தானுக்கும் இடம் இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா 2:33 ஏன்னா அது புதிய ஏற்பாட்டு சம்பந்தமானதையும் நம்ம பார்க்கணும். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தர் பிதா அந்த இடத்துல தன் சிங்காசனம் சொல்லல, அவர் பிதாவின் மகிமையோட தான் வருகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதின் சிங்காசனம். தாவீது ஒரு மனுஷன், ஒரு ராஜா. சோ அந்த சிங்காசனத்துல யூதா கோத்திரத்து சிங்கமாக, ராஜாதி ராஜாவாக இயேசு அரசாழ்வார். இப்படியா இந்த சகரியா புக்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதற்கான வசனங்கள் காணப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதே போல கடைசியாக வெளிப்படுத்தல் 11:15 இப்பொழுது அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பரலோக ராஜ்யத்துல சொல்றாங்க. தூதர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. என்ன வருகிறது? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. அப்படின்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. எல்லா ராஜ்யமும் யாருக்குரியதாக மாறுகிறது? கிறிஸ்துவுக்குரிய. இப்ப மனுஷனுக்கு சூஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு டைம் வருது, அவனுக்கு எதுவுமே கிடையாது, டைமே கிடையாது. இயேசு இருக்கும் பொழுது கட்டாயமாக அடிபணிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்புறப்படுத்தப்படுவார்கள். அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க, இனி அப்படி முடியாது, ஜட்ஜ்மெண்ட் வரும். அதோடு கூட இந்த ஒரு வசனமும் கூட நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னா அவங்க இன்னொரு அறிக்கை இஸ்ரவேலர்கள் பண்ணுவாங்களாம். நான் இப்போ நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், யாக்கோபு எங்களுடைய தகப்பன் என்று சொல்றாங்கல்ல. இந்த 1000 வருட அரசாட்சி வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது எப்படி கூப்பிட போறாங்க? ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாது, யாக்கோபுக்கு எங்களை தெரியாது, நீரே எங்களுடைய பிதா, அதனால இப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கும் என்று சொல்லி அவங்க அவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அந்த அறிக்கை தான் அவங்க பண்ணுவாங்க. அதே போலதான் பழைய எகிப்தையை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, பழைய வாழ்க்கையை பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஹல்லேலூயா.